நண்பர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் அண்ட் மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அண்ட் என் நண்பர்களோட பிரதர் மாதிரி தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா சாண்ட்ரா சிஸ்டர் பிரதர் அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே எனக்கு உடன் பிறந்த ஐயோ எப்படி பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிடும். இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். பட் படத்தில் ஒர்க் பண்ணவங்களே 30 செகண்டுக்கு மேலே நாங்கள் பேச மாட்டோம்னு ஏதோ சேலஞ்ச் வச்சுட்டு போனோன்னா நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரில. பட் எனக்குன்னு இல்லை, நாங்கள் பிபி வீட்டிலேருந்து வந்து எங்கள் எல்லாருக்குமே பிபி வீட்டிலேருந்து வந்தால் ஒரு விஷயம் காமனாக இருக்கும், லைஃப் பிஃபோர் பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ்னு. அந்த மாதிரி பிரஜன் ப்ரோ உங்களுக்கு அந்தரன் வந்து லைஃப் பிஃபோர் அந்தரன் ஆஃப்டர் அந்தரன்னு ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருக்கணுன்றதை நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா பிபி வீட்டில் இதெல்லாம் வெளியில் வந்திருக்காது. நானும் அவரும் உட்காந்து அவரோட சினிமா லைஃப்லலாம் என்னென்ன நடந்துச்சுன்னா அவ்வளோ நேரம் பேசியிருப்போம். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. கரெக்டாக 2 நிமிஷம் சண்டை போட்டு அதை மட்டும் கட் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. அதனால ப்ரோ, யூ ஹவ் ஒர்க்ட் ஸோ ஹார்ட் ஃபார் திஸ் அண்ட் யூ டிசர்வ் ஆல் த சக்ஸஸ் இன் லைஃப். அண்ட் சக்ஸஸ் உங்களை துரத்தி வந்து கிடைக்கணும்னு நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். அதனால அண்ட் உங்களை இவ்வளோ நாள் பிளைண்டாக எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சாண்ட்ரா டிசர்வ்ஸ் மோர் தென் தட். அதனால அவங்களுக்கும் இது கண்டிப்பாக போய் சேரணும். ஸோ பிரஜனுக்காக வந்தேனாங்க, நான் பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்காக வந்தேன். ஸோ யா, ஆல் த பெஸ்ட். அண்ட் ப்ரோ, உங்களுக்கு டெபு ஃபிலிம்ன்றேன். எனக்கு தெரியும் ஒரு டெபு டேரக்டராக நீங்கள் எவ்வளோ பதட்டத்தில் இருப்பீங்க. 1000 தான் ஹீரோயின் பக்கத்தில் உட்கார வச்சாலும் எனக்கு நல்லா தெரியுது. கையெல்லாம் ஃபுல் ப்ரேயரில் டைட் மோடில் தான் இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. பட் யுவர் ஃபர்ஸ்ட் லுக்ஸ் ரியலி ப்ராமிசிங். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மியூசிக் ஹரிஷ் ப்ரோ ரொம்ப அந்த த்ரில்லர் மியூசிக் பார்க்கும்போது நிஜமாலே இட் கிவ்ஸ் அ ஸ்டில். ஸோ இட்ஸ் ரியலி குட் and everything looks promising, and I hope film also delivers. And all the best to the entire team and press and media and my dear audience. Please do வந்து சப்போர்ட் பண்ணுங்க. படத்தை 25th June வருது. ஏன் படம் எப்போ வருதுன்னு வரும்போது நான் சொல்கிறேன், அப்பையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல விக்ரம் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிடலாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு 2 minutes அவருடைய ஸ்டாண்டப் காமெடி ஷோக்குள்ள போயிட்டு வந்த ஃபீலிங் அவர் கொடுத்தாரு. ஸோ அவர் ஆசைப்படுற மாதிரியே வெற்றி வந்து உங்களை துரத்தி கடிக்கணுங்கிறது நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். மீண்டும் விக்ரம் அவர்களுக்கு நன்றி. ஐ ஆக்சுவலி மிஸ்ட் அவுட் 2 people. சாரி, ஒரு பெரிய லிஸ்டாக போட்டனால கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். பட் தென் இப்போ மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ இருகப்பற்று, சாலா, பிளாக்மெயில் போன்ற படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்தரன் திரைப்படத்துலையும் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு ஆகச்சிறந்த நடிப்பில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய பிரியங்கா செல்வி அவர்கள். ஸோ ஐ would like to hear from you. ஹாய், என்னோட நேம் பிரியங்கா செல்வி. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இந்த படம் June 25th ரிலீஸ் ஆகுது. ஸோ மீடியா நண்பர்கள் நீங்களாம் தான் இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகணும். ஸோ மக்கள் வந்து தேட்டருக்கு வரணும் அப்படின்னா அது உங்களால் தான் கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணுமோ தயவு செஞ்சு கொண்டு போங்க. இந்த படம் வந்து யாரையுமே வந்து அப்செட் பண்ணாது. ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிற, இது த்ரில்லராக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இந்த படத்தில் வந்து என்ன ரோல் சார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். டைரக்டர் சார் வந்து சொன்னார் ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அப்படின்னாரு. சரி, ஓகே, நம்ம வந்து ஹைட்டாக இருக்கோம், ஓகே நம்ம ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். செகண்ட் டேக்கு அப்புறம் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணணும்னாங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் எப்படி லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சரி, ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போக 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 ஒரு ஃபன்னாகவே போச்சு. ஸோ ரொம்ப நன்றி. டோட்டல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ பிரஜன் சார் ரொம்ப நன்றி. இவானாக்கு வந்து ஸ்பாட்டில் வந்து ஆக்சுவலி தமிழ் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, இது படிச்சுட்டே இருப்பாங்க. நானும் பிரஜன் சார் என்ன பண்ணுவோம், போயிட்டு ஏதாவது ஒரு ஃபன் பண்ணலாம். ஏன்னா நைட் ஷூட்லாம் போகும்போது என்ன ஆகும்னா எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ வந்து இவானா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஓகே இந்த மாதிரி ஓகே இந்த ஃபன் பண்ணலாம் அந்த ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். June 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்தரன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச்.
அடுத்ததாக ஐஸ்வர்யா கண்ணன் அவர்கள் ஒரு அழகான போலீஸ் ஆஃபீஸரா வருவாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. ஸோ இந்த அழகான போலீஸ் ஆஃபீஸருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஐஸ்வர்யா கண்ணன், over to you. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அந்தரன் மூவி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. எல்லாருமே என்னை வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுற இன்ஃப்ளூயன்சராக பார்த்துருப்பீங்க. இந்த டைம் ஒரு ஆக்ட்ரஸாக இங்கே நிற்கிறேன். கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் எல்லாருமே உங்கள் பிள்ளையாக பார்த்து அவர் சொன்ன மாதிரி எங்களை ஏற்றுக்கோங்க. அண்ட் செட்டில் வந்து எங்கள் டிஓபி சார் எப்படி பவ்யமாக உட்காந்துருக்காரு. அவர் வந்து அப்படியே தீ பறக்கும், டக்கு 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 டக்குன்னு பண்ணுவார். ஆனால் இங்கே வந்து அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. அடுத்து பிரஜின் அண்ணா வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங். நான் செட்டில் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் கற்றுக்கிட்டது என்னென்னா, எப்படி ஒரு ஆக்டர் வந்து ஒரு ரோலுக்காக இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்கன்னு. அவர் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருப்பாரு. ஸோ நைட் ஷூட்டாக இருக்கட்டும், டே ஷூட்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டார். ஒரே ரீசன், ட்ரெஸ் ஃபிட்டாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய நாள் மீல் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உட்கார சொன்னால் கூட உட்காரவே மாட்டாங்க, ட்ரெஸ்ஸு கசங்கிரும்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் நின்றுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிச்சிருக்கேன். அடுத்து இவானா, அவங்களுமே வந்து டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பேப்பர் வச்சுட்டு எக்ஸாமுக்கு நடக்கிற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருப்பாங்க. அது நைட் ஷூட்டாக இருக்கட்டும், மார்னிங் டே ஷூட்டாக இருக்கட்டும், இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆஸ் யூஷுவல் அவங்க சொன்ன மாதிரி இவானா தான். அதுக்கப்புறம் பிரஜின் அண்ணா ரொம்ப சில்லாக இருப்பாங்க. ஸோ சந்தோஷ் ராவணன் சார், இந்த மூவி எனக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மூவிக்கு எனக்கு லுக் டெஸ்ட் பண்ணலை, அதுக்கப்புறம் எனக்கு ஆடிஷன் கிடையாது. சிவி சார் வந்து என்னை ரெஃபர் பண்ணி சொன்ன ஒரே காரணத்துக்காக சந்தோஷ் என்னை பார்த்தது கூட இல்லை. நான் என்ன ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிங் போலீஸ் ஆக்டராக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ ரோல்னு சொன்னாங்க. அப்போ வந்து சார் நான் ரொம்ப குள்ளமாக இருப்பேன் சார், எனக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. இல்லை சிவி சார் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் டே நைட்டு நான் பஸ் பிடிச்சி போனேன். ஸோ போனோடனே எனக்கு ஒரு டைலாக் ஷீட் கொடுத்துட்டாங்க. எனக்கு சீன் என்ன சீனுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, ஜீரோவோட போனேன். பட் என்னை ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு ஃப்ரேம் கொடுத்து எனக்கு ஒரு சீன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சிவி சார், ஆஸ் யூஷுவல் சாம்பசிவம் சார், தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, பட் இருந்தாலும் அது சொல்லி தான் ஆகணும். அடுத்து ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ஷூட். அதுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக June 25 வந்து படம் எல்லாருமே பாருங்கள். என்னோட டெபியூ மூவி. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எல்லாருமே வேணும். அண்ட் நீங்கள் வந்து நான் இவ்வளோ பேசுறதுக்கு காரணம் என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே தான். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக, இந்த வாய்ப்புக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆடிஷன் டெஸ்ட் ஷூட் இல்லாமல் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஐ திங்க் அந்தளவுக்கு ப்ராமிசிங்காக நீங்கள் அவங்க கண்ணுக்கு தென்பட்டிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தட்ஸ் வை சிவி சார் வந்து ஹி ஹஸ் சஜஸ்டட் யூ. ஸோ நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஸில் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த படத்தில் மற்றொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய விஜே ராஜ் அவர்கள். நிறைய நேர்காணல்கள் வந்து அவர் தொகுத்து வழங்கி பார்த்துருப்பீங்க. இந்த படத்தின் மூலமாக நடிகராக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் ஹியர் ஹிம் டாக் அஸ் வெல். ஸோ வாங்க ராஜ் அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜே ராஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட் மீடியா பீப்புள் அண்ட் ப்ரெஸ் பீப்புளுக்கு என்னோட பெரிய வணக்கங்கள் அண்ட் ரொம்ப நன்றி. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஸ்டேஜுக்கு வந்து ரொம்ப படபடப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. நான் இதே மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஒரு 10 படங்களுக்கு மேலே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆங்கராக நிறைய சேனலில் ஆங்கராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு அந்த படப்படப்பு இல்லை. எல்லாரையும் தைரியமாக கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் அவங்கள பேசி வச்சு தான் எனக்கு பழக்கம். ஆனால் இப்போ இங்கே ஒரு ஆர்டிஸ்டாக நிற்கும் போது தான் தெரியுது எந்த அளவுக்கு வந்து அது ஒரு பதட்டத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. என்னோட இந்த ஸ்பீச்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு லைட்டாக ஒரு ஸ்ப்ளர் இருக்கும். பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஸ்டார்ட் ஆஃப் வித், ஒரு ஆங்கராக துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நான், எனக்கு வந்து ஒரு ஆக்டராக ஆகணும்னு சொல்கிற ஒரு ஆசை. அதுக்கு என்ன தூண்டுதலாக இருந்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிவகார்த்திகேயன் அண்ணா. அதுக்கு முன்னாடி எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது பிரஜன் அண்ணா. ஸோ சன் மியூசிக்கில் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது பிரஜன் அண்ணா பார்த்து, நம்மளும் இப்படி ஒரு ஆங்கர் ஆகணும், நம்மளுக்கு ஒரு ஃபாலோவிங்காக இருக்கணும், ஐ மீன் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு நினச்சி நிறைய ஆடிஷன் கொடுத்தேன். பட் ஆடிஷன் எதுவுமே என்ன செலக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் துபாய்க்கு படிக்கலான்னு போகும்போது திருப்பி ஒரு பிரேக் எடுத்துட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஐ ஷுட் தேங்க் ராஜ் டிவி ஃபார் தட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் அங்கே தான் வந்து ஒரு ஆங்கராக செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் நிறைய சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னோட வெஞ்சர்னு பார்த்தீங்கன்னா, நாளை இயக்குனர் சீசன் 6 வெற்றிமாறன் சார் அவங்களாம் ஜட்ஜாக இருக்கும்போது என்னோட ஷார்ட் ஃபிலிம், ஆக்டடாக பண்ண ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபைனல்ஸ் வந்து செலக்ட் ஆயிருந்தது. ஸோ அது மூலியமாக எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சிவி சார். ஸோ சிவி சார் தான் என்னோட சினிமாவோட காட் ஃபாதர்னு சொல்லலாம். சிவி சார், தேங்க்யூ ஸோ மச்.
அவர் தான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவியில், ஐ மீன் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் வந்தது. காலங்களில் அவள் வசந்தம்னு ஒரு படம் வந்தது. அதில் தான் அவர் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து தான் என்னோட பயணமே இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து, இந்த படத்தோட ப்ரொடியூசர் சாம்பசிவம் சார், ஆல்ரெடி நான் அவரை பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு தெரியாது, பட் சிவி சார் ஒரே நாள் கூப்பிட்டு போய் சந்தோஷ் ஒருத்தர் இருக்காண்டா போய் பாரு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி சந்தோஷம் போய் பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சு என் ஏரியா மெட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் டீ கடையில் தான் அடிக்கடி மீட் பண்ணியிருக்கோம். டேரக்டர் எனக்கு தெரியாது. டீ கடையில் பார்ப்போம், பேசுவோம், சிரிப்போம், அதோட போயிருந்தது. பட் ஒன்ஸ் ஐ மெட் சந்தோஷ், ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஹோப் எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ திங்க் இந்த மூவி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அண்ட் பிரஜனா பற்றி சொல்லவே தேவையில்ல, நிறைய பேர் மேடல் இருக்கவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இஸ் வெரி குட் ஆக்டர். அண்ட் இது ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்காக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் கடவுளுக்குள்ள. உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் கிஷோர் கூட நான் வந்து, அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேடை. நான் ஒரு 4-5 படங்கள் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது வரைக்கும் யாரும் மேடையில் ஏற்றுனதில்லை. மேபி நான் அவ்வளோ சின்ன ரோல் பண்ணியிருக்கலாம். பட் திஸ் இஸ் மை பிகர் ஸ்டேஜ். ஸோ அதுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கிஷோர் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெபல் மூவி வந்து என் ஃப்ரெண்டு நிகேஷ் தான் டேரக்டர். ஸோ அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணும்போது அங்கேயே அவரோட ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரிஞ்சது. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் இஸ் வாட் இஸ் த பர்சிவியரன்ஸ் டுவர்ட்ஸ் இஸ் கிராஃப்ட் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ கிஷோர், ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு. அண்ட் எடிட்டர் அஸ்வினா பற்றி சொல்லவே தேவையில்ல, அவர் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபைனலி கமிங் டு த கேப்டன் ஆஃப் த ஷிப், எங்கள் தலைவர். ஸோ சந்தோஷ், ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் அவங்க கிட்ட வேண்டது மட்டும் இல்லாமல் ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா கிட்டே நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படத்தை எவ்வளோ ப்ரமோட் பண்ணி எல்லாருக்கூடையும் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணுமோ அவ்வளோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ராஜ் அவர்களே, ஆல் தி பெஸ்ட். இருந்தாலும் அந்த ஸ்கூல்லேருந்து அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கானா, எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்க வரீங்களா? ஓகே ஓகே, அதை நான் டச் பண்ண மாட்டேன். சாரி ஓகே. பட் இருந்தாலும் எனக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுதான் எனக்கும் அது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. இருந்தாலும் அதை நம்ம வந்து அழிச்சிடுவோம். பட் ராஜு, ஆல் தி பெஸ்ட். நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் வி ஷுட் ஆல்சோ தேங்க்ஸ் சந்தோஷ் சார். அவர் தான் வந்து உங்களை மேடை ஏற்றணும் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் மேடை ஏற்றி அழகாக நீங்க பேசி சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக பிரஜன் அவர்கள் அப்படின்னாலே ஆப்வியஸா சாண்ட்ரா அவர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ விக்ரம் அவர்கள் சொன்ன மாதிரி தான் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த கனவு வந்து பிரஜன் அவர்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு சாண்ட்ராக்காக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க இந்த மேடை பத்தியும் இந்த படத்தை பத்தியும் இனி வரக்கூடிய விஷயங்களை பத்தியும் ஷேர் பண்ண நாங்க ஆசைப்படுறோம். ஸோ ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மேடைக்கு நான் வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் எங்களுக்கு அப்படின்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும். நிறைய மேடையில் நீங்கள் வந்து பிரச்சனை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு படமும் ஒரு எடுத்துட்டு அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இது எங்களை கொண்டு போய் சேர்த்துடும், இந்த இடம் எங்களுக்கு கிடைச்சிடும், இந்த இடத்துல பிரேக் கிடைச்சிடும் அப்படின்னு வந்து ஓடிட்டே இருப்பார். பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். நான் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்துருக்கேன், அழுகுறது பார்த்துருக்கேன், பிரேக் டவுன் ஆகுறதை பார்த்துருக்கேன். இவ்வளோ எஃபோர்ட் நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு அவர் வந்து உடஞ்சி போனதை நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பக்கத்தில் நின்று பார்த்ததுனால ஒரு படம், ஒரு ஸ்பார்க்கு, அந்த தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னைக்கு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல்லே நாங்கள் இருக்கும்போது தான் இந்த படம் சிவி சார் மூலமாக எங்களுக்கு வந்தது. ஸோ சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் வந்து நிறைய புது டேலண்ட்ஸ் அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. பட் வந்து பிரஜன் வந்து எனக்கு சொல்லும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து யாராவது எங்களுக்கு வந்து கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 18 இயர்ஸாக ஒவ்வொரு படங்கள் பண்ணும்போதும் அதை தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் நம்ம வந்து வந்துடுவோம் அப்படின்னு. ஏதோ ஒரு இடத்துல அது மிஸ் ஆகும். அது ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்தரன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஸ்பார்க் நாங்கள் பார்த்தது இந்த படத்தில் தான். இந்த படம் எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஹோப் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இருக்கு. அண்டு நிறைய பேரோட கனவுகள், அது பிரஜனோடதோ என்னோடதோ மட்டும் இல்லை, இவானாவாக இருக்கட்டும் சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை, தமிழ் ஃபிலிமுக்கு ஒரு சூப்பர் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அண்டு சந்தோஷ் சார்
அவரோட ஸ்கிரிப்டு ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்து சூப்பர்பாக இருக்குது. அண்ட் டிஓபியாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் ஹரியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து புதுசாக வந்தாலும் அவங்களோட அந்த ஒரு டீம் எஃபர்ட் வந்து இந்த படத்தில் வந்து க்ளீனாக தெரியுது. அதுதான் இந்த அவுட்புட் நம்ம எல்லாருமே பார்த்தது. ஸோ வந்து நிறைய பேரோட கனவு, அந்த கனவு உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்து எங்களோட எல்லாரோட ஸ்ட்ரகிளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் இது இங்கேருந்து வந்து ஒரு காமா போட்டு திருப்பி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். June 25 இந்த படத்தை போய் பாருங்கள், எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சாண்ட்ரா அவர்களே. யூ ட்ரூலி பீன் அ பட்டர்ஃப்ளை இன் இஸ் லைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், விக்ரம் அவர்கள் நீங்கள் கொஞ்சம் அந்த சைட் போயிட்டு அவங்க 2 பேரும் கப்பலாகவே உட்கார வச்சிருக்கலாம். இருந்தாலும் அது ஒரு அப்படி சொல்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே, நான் சரி நல்லா இருக்குமே பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஓகே, உங்களுடைய நலன் கருதி நான் வந்து விட்டுறேன். பட் இருந்தாலும் விக்ரம் அவர்கள் வந்து பெரிய மனசு பண்ணி அது பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஓகே. சரி ஓகே சரி ஓகே, போக போக ஷோ வேற மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். அந்த ஷோக்குள்ள போக வேணாம். பட் தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இவர் வந்தாலே எனர்ஜி வந்துடும். ஸோ இஸ் ட்ரூலி அன் என்டர்டைனர், பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங் ஹியூமன் பீயிங், ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அது எல்லாமே நீங்கள் வந்து கூடிய விரைவில் பார்க்க போறீங்க. ஐ வுட் லைக் டு வெல்கம் சபரி அவர்கள், ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்குங்க. அண்ணா நான் தான் சொன்ன லாஸ்ட்டாக பேசுறதுல இதில் ஒரு பெரிய எல்லாருமே முன்னாடியே பேசிட்டீங்க. அதில் என்ன பேசுறதுன்னு தெரியல. சூப்பர் விஜய், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. கல்யாணி தேங்க்யூ. கல்யாணிக்கு தயவு செஞ்சு இருக்கல அதானே சூப்பர். தேங்க்ஸ் கல்யாண். இவர் ஒரு நல்ல மனிதர். இப்புறமேல் பார்ப்போம் அப்படின்னா இது வரைக்கும் நல்ல மனிதராக இருந்தது இல்லையா? இனிமே பாப்பீங்க. நன்றி, தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. அண்ட் படம் உண்மையிலே அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் எடிட்டில் போயிருந்தப்போ ஒரு தடவை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பிரஜினா நாட்டை நான் கேட்கணும் கேள்விதான், எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கீங்க பிரஜினா, அது எப்படின்னே தெரியல. சின்ன வயசு பெரிய வயசுலாம் பிரிக்கல. நாங்கள் பிக் பாஸ்ல வந்து இல்லைண்ணா அப்படி சொல்ல வரலண்ணா, நாங்க பிக் பாஸ்ல அந்த ஜம்புலிங்கம்னு ஒரு கேரக்டர் பார்த்திருப்பீங்க, ஒரு போலீஸ் கேரக்டர் தான். அதுக்கு அவர் கொடுத்த ஈடுபாடே பாத்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க் தான். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் ஒரு 3 நாளா தூங்காம இருந்தாரு. அதை ஒரு டெடிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி பாக்குறப்ப அது நான் பார்த்த போலீஸ், இது ஒரு நான் பாக்குற போலீஸ், ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பா அந்த படம் அதுக்காகவே நல்லா ஓடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் பாலா, நீ சொன்ன மாதிரி தான், என் தெரியல என்ன கிடைச்சுன்னு தெரியல, உனக்கும் போலீஸ்க்கு ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா உன் தைரியம் வரவே வராது. ஆனா அந்த இவ்வளவு மோசமான ஒரு வில்லன் அப்படின்னு ப்ரொடியூசரை ஸ்டேஜ்ல சொல்ற அளவு ஒரு பெரிய தைரியம். வா சூப்பர், வேற லெவல். அதே மாதிரி டைரக்டர் சார், நீங்க அடிக்கடி நிக்கல நான் கூப்பிட்டு சொல்லிட்டே இருந்தீங்க, எனக்கு அங்க புரியல, இங்க எனக்கு அது புரிஞ்சிருக்கு. ஓகே தேங்க்யூ. எப்படி ஏன் எங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆனா அவரும் அதே சொன்ன மாதிரி தான், இங்க எல்லாமே ஒரு யங் டீமா வந்திருக்காங்க. கண்டிப்பா அதை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நாங்களும் நம்புறோம். அந்த படத்துல நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கிறோம், நாங்க ஏன் இந்த படம் பார்க்கணும்? நில்லுமா ஒரு நிமிஷம், வந்ததுல ஏதாவது கேட்கணும்ல. என்ன கல்யாணம் பாரு, சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கேன் பாரு. சோ கல்யாணம் என்ன பதில்? கல்யாணம் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணுங்கிறது. வேற யார் சார்? டேரக்டர் சார் ஏதாவது பதில் சொல்லுங்க சார். டைரக்டர் சார் ராமன், அவரு தானுங்க சந்தோஷ் ராவணன். வழக்கமான படமா இருக்காது. ஆனா ஒண்ணு என்னன்னா, தேங்க்யூ மேடம், இவானா மேடம், எங்க சோசியல் மிஸ் மாதிரியே இருக்கீங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டக்குன்னு வந்தோன்னா புரியவே இல்லை. என் பக்கத்துல டிஓபிகோன்னு சொல்லிட்டே இருந்தார். பிரதர் இவ்வளவு பசங்க பேசினாங்க, அவர் இந்த பையன் போட்டோ எடுத்தானா பாத்தீங்களா இல்லையா? அந்த புள்ள வந்து கிச்சுக்கு கிச்சுக்கு கிச்சுக்குனாங்கல்ல அப்படின்னு. ஸோ அதுலேயே ஆல் த வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார். நான் என்ன சொல்றேன், அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். என்ன சொல்றது சார், படம் ஆக்சுவலி நிறைய புதுமுகங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. அதுக்காகவே நல்லா இருக்கும். ஸோ என்னைக்குமே நல்ல விஷயங்களை நல்லதா இருந்ததுன்னா அதை கண்டிப்பா மக்கள்கிட்ட 100 முறை கொண்டு போய் சேர்க்கிறவங்க தான் உங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல படமா இருக்கும் நம்புறோம். அதே மாதிரி அவங்க கண்டிப்பா சேர்ப்பாங்க நம்புறோம். அண்ட் தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி சபரி அவர்களே. நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கான பதில் இப்போ இந்த மேடையில இதோ நடக்க போகுது. ஏன்னா
ராவணன் அவர்களுடைய வழியில நம்மளுடைய டிரெக்டர் சந்தோஷ் ராவணன் அவர்கள் வந்து பயணிக்க போறாருங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அவருடைய மேடை, அவருடைய கனவு இது. ஸோ டெபியூட்டன் டிரெக்டராக அறிமுகமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சந்தோஷ் அவர்கள் இந்த அந்தரன் திரைப்படம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கனவை பத்தி நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஓவர் டு யூ. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், மீடியா பீப்புள். அப்புறம் இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் சிவகுமார் சார், சபரி ப்ரோ, வெக்கல் ப்ரோ, சாண்ட்ராக்கா, எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக. அப்புறம் ஒரு சபரி ப்ரோ சொன்னார், வெக்கல்ஸ் ப்ரோ, நிக்கில் சார் கூட சொன்னார் என்னென்னா ஹீரோயின் பக்கத்தில் உட்கார வச்சிட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே தெரியும், என் செட்டில் வேலை பார்த்த எல்லாருக்குமே தெரியும், நான் ஸ்பாட்டில் ஹீரோயின் கிட்ட பேசுனதே கிடையாது. என் ப்ரொடியூசர் கூட என்னன்னா அவங்க பேசுகிற ஹிந்தி எனக்கு தெரியாது, நான் பேசுகிற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியாது. இதுக்காகவே பர்சனலாக வந்து எனக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க, அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஏதாவது ஒன்றா போய் நான் சொல்லுவேன், நான் கிளியர் முடிஞ்சிச்சு இல்லை. அப்புறம் வந்து சொல்லணும்னா முக்கியமாக இந்த படத்தோட கதையை பற்றி சொன்னோன்னா, அந்தரன்னா என்னென்னா ஒரு ஹண்டர்னா என்னென்னா மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நம்ம பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்கும், நம்ம அன்றாட கடந்து போகிற சில விஷயங்கள் இருக்கும். அது வந்து என்னென்னா ஒரு விளைவுகளை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை சீரியஸ்னஸை உணர்வோம். அப்படி ஒரு லைன் தான் வந்து இந்த அந்தரன். அது இப்போ சொல்ல முடியாதுன்னு படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். ஏன்னா அப்புறம் வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் லைஃப்பை ஒரு கேஸை வச்சு தான் இந்த படம். இப்போ வரைக்குமே அந்த பர்சனை பற்றி நான் சொன்னேன்னா அது ஸ்பாய்லர் ஆகிடும். என் ப்ரொடியூசர்கிட்டையும் சொன்னது கிடையாது, ஹீரோக்கிட்டையும் சொன்னது கிடையாது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி என்ன ஒரு விஷயமா பேசலாம். கண்டிப்பாக இது ஒரு வழக்கமான படமாக இருக்காது அப்படின்றத மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஒரு போர் தொழில் மாதிரியோ இல்லை ராட்சசன் மாதிரியோ தெகிடி மாதிரியோ ஒரு படம் பார்க்கும்போது அதில் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும் எண்டில். அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இந்த படமும் இருக்கும். அது ஏதோ இப்போது மேடையில் பேசணுன்றக்காக இல்லை, நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை ரியலைஸ் பண்ணுவீங்க, இல்லை அந்த பையன் எனக்கு சொன்னால் அது இருக்குது இந்த படத்தில் அப்படின்ட்டு. அதை தயவுசெய்து யாரும் ஸ்பாய்லர் பண்ணிட வேணாம். இன்னமும் வந்து இந்த படத்தை பற்றி வேறு ஏதாவது சொன்னால் இதில் வந்து வெறும் கேட்டாங்க, இது என்ன ரொமான்டிக்காக இருக்குது, நீங்கள் வந்து த்ரில்லர் படம் வர சொல்லிட்டீங்க, ரொமான்டிக்காக இருக்குது அப்படின்னாரு. இந்த படம் கதை வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லர் தான், மெயின் வந்து த்ரில்லரு. பட் அப்போ எதுக்கு ரொமான்டிக் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். ஆனால் ரொமான்டிக் வந்து இந்த கதையில் ஒரு நீடடாக இருக்குது, ஒரு ட்ராமா. அது கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே அதுக்கு புரியும், ஏன் இந்த கதையில் வந்து இத்தனை லவ் சாங் இருக்குது, எதுக்கு இவ்வளோ ட்ராமாட்டிக்கான சீன் இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக புரியும். அதை தாண்டி இப்போ வேறு எதுவும் ஸ்பாய்லர் பண்ண முடியாது. முக்கியமாக இப்போது நான் வந்து எங்கள் காஸ்டிங் டீமுக்கு வரேன். பிரஜினண்ணா, தேங்க்யூ பிரஜினண்ணா. நம்ம ட்ராவல் கொஞ்சம் பெருசு, ரொம்ப பெருசு. அது என்னன்னா அவரோட இந்த கதை மேலே அவர் வச்ச நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவர் நிறைய படம் கமிட் பண்ணியிருப்பாரு, ஆனால் நான் பேசிட்டேன், ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காருண்ணா பண்ணிடலான்னா, அப்போ சொல்லுங்கள் நம்ம இதை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு இந்த கதை மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்காக வந்து நான் இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எப்போ கூப்பிட்டாலும் ஷூட்டிங் வந்து நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரி என்னென்னா அவருக்கு படத்தில் ரொம்ப லீட் ஆர்டிஸ்ட்ன்றதால எல்லாம் நிறைய சீன் இருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு 4 சீன் ஷூட் பண்ணுற 4 சீன்லேயும் அவர் இருப்பார். அவர்கிட்ட போய் சொல்லுவேன், நான் 2 கால் ஷீட்டாக போயிடலாண்ணா அப்படின்னு. ஓகே அப்படின்னுவார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1.5 கால் ஷீட் இருக்கும். நாங்கள் வந்து இந்த டெக்னீஷியன் ஓடுற மாதிரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஓடுறது வந்து நான் பிரஜினண்ணா கிட்ட தான் பார்த்தேன். அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அது வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அந்தரனுக்கு அப்புறம் அந்தரனுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு இது வந்து இந்த படத்தில் இருக்கும். அதை எல்லாரும் நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ பிரஜினண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட்டை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்னோட மென்டன் கூட சொல்லலாம், அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து நான் இந்த மாதிரி அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, இந்த கதை படம் பண்ணலான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும் போது அவர் எனக்கு அந்த கதையில் நிறையா சஜஷன் சொல்லிட்டு என்ன பண்ணார்னா ஒரு ப்ரொடக்ஷனும் ரெஃபர் பண்ணி எனக்கு இந்த படத்தில் நிறைய காஸ்டிங்கை வந்து அவர் ரெஃபர் பண்ணார். அவர் தான் வந்து சிவகுமார் சார். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். இன்றைக்கி அவர் நான் சொன்ன இந்த மாதிரி சார் வாங்க சார் இந்த மாதிரி இன்றைக்கி தான் ஒன்று அவர் உடனே வந்தார். அது வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இவானா மேம் வந்து என்னென்னா எனக்கு உண்மையை சொன்ன நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவங்கக்கிட்ட என்னால் கம்யூனிகேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னென்னா லாங்குவேஜ் தான் ஓரளவுக்கு நான் பேசுகிற இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக சொன்னால் காமெடிக்காகலாம் சொல்ல சீரியஸாகவே சொன்னால் அவங்களுக்கு கன்வே பண்ண முடியாது.
இப்போ ஹிந்தி தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவங்க ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. பட் என்னன்னா அவங்க பைலட்டை நான் கேட்கவே மாட்டேன். அவங்க டேக் முடிஞ்சதுக்கப்புறம் பைலட்டை கேட்க முடியாது. ஏன்னா பைலட்டை கேட்டால் எனக்கு சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி இருக்கும் ஒரு அளவு சில இடத்துல வந்து. ஆனால் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது பார்க்கும்போது என்ன டைலாக்கோ அதை வந்து நான் வந்து அந்த ஷார்ட்டில் என்னால் ரியலைஸ் பண்ண முடியும். அதாவது ஃபேஸ் ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷனில் இருக்கும், பைலட் ஒரு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க இந்த கதைக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகிட்டு அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது ஏன்னா 2 வேரியேஷன் கேரக்டர் இருக்கும். ஒன்று வந்து ஒரு சேடாக ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும். நீங்கள் இந்த சாங்லேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சாங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, இன்னொரு சாங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக இருப்பாங்க. இது ரெண்டுமே ஒரு கதையோட நீடட் தான். அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்புறம் அதிரனில் முதல் நாள் ஷூட் போகும்போது சின்ன பயம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் டே பை டே வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. படம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது அதிரனோட அந்த போர்ஷனே அவ்வளோ நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ அதிரன். அப்புறம் வந்து எங்கள் படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் இப்போ அனுபமா மேம், பத்மன் அண்ணா அவங்களால இன்னைக்கு வர முடியல. பட் அவங்க எல்லாருக்குமே என்னோட இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பிரியங்கா செல்வி அவங்க சொன்ன மாதிரி தான், என்ன இது ஃபாரன்சிக் ரோல் வந்துட்டு லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு கிரைம் த்ரில்லர் வரும்போது ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு அவங்க கேள்வி வரும்போது அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணுற ஒரு பர்சனாக எனக்கு ஒரு கேரக்டர் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் வேணுன்றக்காக தான் வந்து நாங்கள் பிரியங்கா செல்வியை அந்த கேரக்டர் போட்டிருக்கோம். இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு சேம் டைம்ஸ் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு ஆஃபீஸர்ன்றதால ஒரு பர்சனல் ரிலேட்டட் இருக்கணுன்றக்காக தான் அந்த கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க போர்ஷனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரியங்கா, தேங்க்யூ. அப்புறம் ஐஸ்வர்யா பற்றி சொன்னாங்க, நான் வந்து மேக்கப் டெஸ்ட் எடுக்கல. ஏன்னா அவங்க லுக்கே ஒரு போலீஸ் மாதிரி தான் இருந்தாங்க. அதனால தான் நான் சொல்லிட்டேன் வந்து ஓகே எதுவும் வேண்டாம், நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த பிஃபோர் சீன் ஆஃப்டர் சீனும் ஓரளவுக்கு கதையை வந்து ஒரு ஒன்லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணேன். அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஐஸ்வர்யா. அப்புறம் ரமேஷ் பாபு என்னன்னா ஒரு கேரக்டரை ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது. என்னன்னா அவர் ரொம்ப ஃபர்ஸ்ட் நாள் ஒரு மாதிரி நர்வஸாக வந்தார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவர் இப்போ பார்க்கும்போது அவர் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவே மாறிட்டார். வாழ்த்துக்கள் ரமேஷ். அப்புறம் மற்ற காஸ்டிங் எல்லாருக்குமே ராஜு சாரி என் ஃப்ரெண்டு ஒரே ஏரியாக்காரங்க ஒரே கிரிக்கெட் மேட்டு எப்பயுமே டோர்னமெண்டோட வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுவோம், உனக்கு போய் டீ கடையில் போய் டீ கடை குடிப்போம். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு ராஜு. தேங்க்யூ ராஜு. இன்னொன்று அர்ஜுன் தேவ் வர முடியல இன்னைக்கு அவரால். அர்ஜுன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த மற்ற யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. அப்புறம் வந்து என்னோட டெக்னீஷியன் டீம் கிஷோர். நான் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுற ஒரு ஆள் வந்து கிஷோர் தான். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். கிஷோர் டைம் ஆகுது, கிஷோர் இன்னும் இந்த சீன் எடுக்கணும் கிஷோர், அப்படி இப்படி சொல்லிட்டே இருப்பேன். கிஷோர் வந்து ப்ரோ 2 நிமிஷம் ப்ரோ 3 நிமிஷம் ப்ரோ இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பார். ஆனால் கிஷோரோட அந்த ஃபாஸ்ட்டான ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த படத்தில் நான் வந்து கிஷோரோட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் ஒன்று வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், அந்த டீமை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும். அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே இன்னொருத்தில் அவங்க அசிஸ்டண்ட்லாம் லைட் பண்ணி வச்சிருப்பாங்க. சதீஷ் அண்ட் சாய் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு அந்த டீம் வந்து ரொம்ப, ஏன்னா ஸ்பாட்டில் வந்து ரொம்ப டிலே ஆகிற ஒரு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட மேக்கப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்கு, இதுதான் வந்து ரொம்ப டிலே ஆகும். அந்த என்ன ப்ரோ ஸோ இதுதான் வந்து டிலே ஆகும். அந்த லைட்டிங்கை வந்து ஹீரோயின் மேக்கப் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க எங்கள் டீம், எங்கள் டிஓபி டீமு. அவங்களுக்காக இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் முக்கியமான ஒருத்தர் வந்து எங்கள் எடிட்டர் அஸ்வின். என்னன்னா இவங்க கிட்ட வந்து எடிட் ஒர்க்கோட டிஸ்கஷன் தான் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எதோ இருக்கட்டும், ஒரு சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். நான் அப்போ தான் அவர் முடிச்சுட்டு அவர் ஆஃபீஸ் வந்து வந்துட்டே இருப்பேன். திடீர்னு ஏதாவது வண்டியில் வரும்போது தோணும், நின்றுட்டு பேசணும் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணும், ஓகே ப்ரோ நாளைக்கு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அஸ்வினுக்கும் எனக்குமான அந்த ஒர்க் போயிட்டே இருந்தது. என்ன அஸ்வின் கிட்ட பிரச்சனைன்னா அவர்கிட்ட நான் பேசணும்னா மிட் நைட்டில் மட்டும்தான் கால் பண்ண முடியாது. அதுக்காக நான் ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கணும். சேம் எங்கள் மியூசிக் டைரக்டர், நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. சேம் ஆர்ஆரும் அவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஆர்ஆர் தான் அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு இதே பிரச்சனை தான். ஏன்னா அவர் வந்து பயங்கர பிஸி ஷெடியூலில் இருக்க ஒரு ஆள். அவர் பேசணும்னா மிட் நைட்டில் தான் பேச முடியும். ஹரி, தேங்க்யூ ஹரி. அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரக்டர், அப்புறம் ஸ்டென் மாஸ்டர், மற்ற எல்லா காஸ்டியூம் டிசைனராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர், இவங்க எல்லாருக்குமே நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிருங்க. இது இன்டென்ஸ்லாம் கிடையாது, லாஸ்ட்டுண்ணா கண்டென்ட்டோட இருக்குண்ணா. அப்புறம் எங்கள் கண்டென்ட்டோட இருக்கு. அவங்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட கோபடி சார், சுந்தரமூர்த்தி சார்,
விஜயகுமார் அண்ணா, சுதாகர் அண்ணா, இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். இப்போ வந்து எனக்கு ஞாபகம்லாம் படுத்துறீங்க, அப்படியெல்லாம் நான் மறந்துட மாட்டேன். என்னென்னா முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும், அதுக்காக தான் ஒரு எண்டு கண்டென்ட்டாக வச்சுருக்கேன். எங்கள் ப்ரொடியூசர் சார் எனக்கு அவர் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். என்னென்னா நான் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் ஆகி ஒரு தடவை வந்து இந்த மாதிரி இந்த கதையை அவருக்கு மெயில் பண்ணியிருந்தேன். அவர் படிச்சுட்டு அடுத்து 2 நாள்லேயே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கதை அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னால் இப்போ பண்ண முடியாது, ஆனால் நான் கண்டிப்பாக எனக்கு அதுக்கான இப்போ எனக்கு பண்ணுற சூழல் வந்தால் நான் கண்டிப்பாக உனக்கு பண்ணுறேன் அப்படின்னாரு. ஒரு நாள் திடீர்னு ஒரு 6 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து கதையை நிறைய பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் வந்தேன். இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். அவரோட நண்பர் ராஜேந்திர பிரசாத் அண்ணா ரொம்ப நன்றி. என்னென்னா நீங்கள் வந்து சாருக்கு கொடுத்த சப்போர்ட் தான் அவர் வந்து அந்த படத்தை டேக்கப் பண்ண காரணமாக இருந்தது. அதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றிண்ணா. அப்புறம் சாம்பசிவ் சார் கதையை கேட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவார் என்கிட்ட அடிக்கடி. நான் இந்த படத்தை பற்றி அவர்கிட்ட ஃபாலோ பண்ணும்போது, இல்லைப்பா நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டேன்னா அதை வந்து நான் வந்து பண்ணணும், இல்லைன்னா நான் ப்ராமிஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னாரு. இப்போ இந்த கதையை கேட்டுட்டு என்னென்னா அவர் வந்து எனக்கு வந்து ஓகே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சில காரணங்களால் ஒரு சில பிரச்சனைகள், பண நெருக்கடி அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சூழல் இருந்து என்கிட்ட பர்சனலாக சொன்னார். சொல்லாமல் கூட தெரியல, சாரி சார் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. அப்புறம் வந்து என்னென்னா எனக்கு கொடுத்த ஒரே ஒரு கமிட்மெண்ட்டுக்காக அவர் எல்லாத்தையுமே சமாளித்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி அவர் முடிச்சிருக்காரு. என்னென்னா அந்த ஒரே ஒரு வேர்டு தான் அவர் சொன்னார், நான் அதுக்கு சொன்னேன் உங்கள்கிட்ட நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், அதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த படத்துக்கு அவர் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அதை நான் சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆகிடும், அதை வந்து நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டார், இந்த கதையில் ஒரு கேரக்டர் இருக்குது சங்கர்னு ஒரு ரோலு அப்படின்னு. அப்போ வந்து இல்லை சொன்னேன், சார் நீங்கள் உங்களுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆகும், நீங்கள் பண்ணுங்கள் சார் நல்லா இருக்கும்னா. அவர் வந்து ரொம்ப தயங்கினார் ஆரம்பத்தில், ஆர்டிஸ்ட் போயிடலாம் அப்படி போயிடலாம். இல்லை சார் நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும், இது வந்து ரொம்ப ஷெட்டிலான பர்ஃபார்மன்ஸ் சார், ரொம்ப சீரியஸாலாம் வேண்டாம். நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னேன். என்ன சொன்னேன், சார் வில்லன்னா வந்து ரொம்ப ஒரு தனிநபர் மாதிரியெல்லாம் வேண்டாம் சார், ஒரு என்னென்னா ஒரு கேரக்டராகவே இருக்கட்டும். எனக்கு தனிப்பட்ட விஷயம் என்னென்னா ஒரு தனிநபர் மேலே குறை சொல்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. ஒரு சமூகம் சார்ந்து ஒரு மனிதனால இயல்பு இருக்குன்றத என்னோட நம்பிக்கை அடையும் போது அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் வந்து இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்டகனிஸ்டா பண்ணியிருக்காரு. அவர் ஆன்டகனிஸ்ட் மட்டும் இல்லை, கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தான் தெரியும் அவர் தான் ப்ரோட்டகனிஸ்டாவும் இருப்பாரு. அதனால வந்து என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படி வந்திருக்காருன்னா, அவர் வந்து ஹீரோனோட அப்பா கேரக்டர். 2 நாள் முன்னாடி சார் ஹீரோயின் அப்பா கேரக்டரா இருந்தாரு, இப்போ வந்து பிரதர் மாதிரி வந்திருக்காரு. யாரும் நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இருந்த கெட்டப்புக்கும் இப்போ இருக்க கெட்டப்புக்கும். தேங்க்யூ சார். நீங்கள் இல்லைன்னா இது பாசிபிளே கிடையாது. இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அவர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறையா பேசணும், கண்டிப்பாக ஆடியோ லான்ச் வச்சுருக்காங்க, அதனால வந்து நான் கொஞ்சம் இதோட இது பண்ணிக்கிறேன். படம் வந்து ஒரு வழக்கமான சினிமாலேருந்து நிச்சயமாக மாறுபட்டு தான் இந்த படம் இருக்கும். ஒரு வழக்கமான கிரைம் த்ரில்லர்லேருந்து இந்த படம் மாறுபட்டு தான் இருக்கும். ஒரு கிரைம் த்ரில்லராக மட்டும் இந்த படம் கடந்து போயிடக்கூடாதுன்றக்காக தான் இந்த படத்தில் வந்து ஒரு ரொமான்டிக்கான சில விஷயங்கள் இருக்குது. அது கதையோட நீட்டு தான், செப்பரேட்டாலாம் வந்து ஒரு ட்ராக் மாதிரிலாம் இருக்காது, அது இருக்குது. சேம் டைம்ஸ் இந்த படம் வந்து ஒரு நம்ம அன்றாட வாழ்வியலில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள், நம்ம ஈஸியாக கடந்து போகிற விஷயங்களோட விளைவுகளையும் இந்த படம் பேசியிருக்கோம். நிச்சயமாக ஜூன் 25 தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு நல்ல படங்களை வந்து தமிழ் சினிமா என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. கதையம்சம் உள்ள படங்கள் சொல்கிறேன், அது பெரிய படம் சின்ன படம்லாம் கிடையாது. கதையம்சம் உள்ள எல்லா படங்களையும் வந்து தமிழ் சினிமா கைவிட்டதே கிடையாது. ஊடகங்களும் அப்படி தான். ப்ரெஸ் மீடியாவோட ரிப்போர்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கும். அந்த வகையில் நானும் உங்ககிட்ட வந்து விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்டாகவே கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க, தப்பாக எதுவும் இன்டென்ஸ்லாம் கிடையாது, மறந்துட்டேன் பதட்டத்தில் ஃபஸ்ட்டு ஸ்பீச்சுன்னு. அதனால் தேங்க்யூ. நன்றி. எல்லாருக்குமே தேங்க்யூ சொன்னீங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஐ திங்க் நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து அதை சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு யூ ஷுட் டெஃபினெட்லி அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். ஸோ டீமுக்கும் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் தேங்க் பண்ணால் கூட யூ ஷுட் தேங்க் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்த எல்லாருமே வந்து ஒருத்தரை பற்றி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நபர் பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, அவருடைய படங்களுக்கு மட்டும் புது புது டேலண்ட்ஸ் வந்து அறிமுகப்படுத்தாம அவரை சார்ந்து வரக்கூடிய படங்கள், அவருடைய நண்பர்களுடைய திரைப்படங்களா இருந்தாலும் நிறைய டேலண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி நிறைய பேருக்கு ஒரு முதல் மேடையை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஐ வுட் லைக் டு ஹேவ் சி வி குமார் சார், ப்ளீஸ்.
அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சாம்பசிவம், என்னோட நெருங்கிய நண்பர். 2019 ஒரு படம் பண்ணார், அடவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் என்னை ரிலீஸ் பண்ணி கொடுக்க சொன்னார். நான் ஹெல்ப் பண்ணேன் அந்த படம் ரிலீஸ்க்கு. அதுலேருந்து என் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணார். அது கம்ப்ளீட் ஆர்ட் ஃபிலிம். அது நான் படத்தை காமிச்சார். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பாருங்க சார், இது எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு எடிட்டில் வச்சு நான் காமிச்சார் படத்தை. வந்து எடிட்டில் காமிச்சிட்டு நான் சொன்னேன், இந்த படம் வந்து ஆர்ட் ஃபிலிமு, இது நீங்கள் வந்து இதுக்கு மட்டும்தான் அனுப்பணும், ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் அனுப்பணும், இது தேட்டருக்கு பண்ணாதீங்க அப்படின்னு. பட் ஆனால் அவர் தைரியமாக இறங்கி அதை தேட்டர்லேயும் பண்ணார். 3வது படமாக ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு. இந்த பையன் வந்து எனக்கு இந்த சந்தோஷ் ராவணன் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன். கொரோனாக்கு முன்னாடி வந்து வாஸ் இன் மை ஆஃபீஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கான்டாக்ட் இல்லை. ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு பையன் கதை கேட்டார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, பையன் எப்படி பண்ணலாமா நிறைய ஆர்ட்னு கேட்டேன். சந்தோஷ் பேச சொன்னார், ரொம்ப நல்ல பையன் சார், தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு. படம்லாம் நல்லா. அப்புறம் ஆர்டிஸ்டில் ரெஃபரன்ஸ் கேட்டாங்க, நல்லா முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். பட் எனக்கு என்ன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, ஒரு நாள் இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போடும்போது என்கிட்ட வந்து சந்தோஷம் வந்து பாட்டை காமிச்சிட்டு படம் பேர் அந்தரன் அப்படின். நான் சொன்னேன், நீ வேறு டைட்டிலில் இப்போ வச்சுருந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ப்ரொடியூசர் வந்து அந்தரன் வச்சுட்டாரு அப்படின்னோடனே நான் கூப்பிட்டு சொன்னேன், தானே இது ஏன்னா இப்படி ஒரு அந்தரன் வச்சுருக்கீங்க, ஏன்னா ஒரு டைட்டில் வச்சா எல்லாருக்கும் புரியணும், ஆனால் வச்ச டைட்டில் எல்லாருக்கும் வழக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து செட்டாக அது வேறு ஏதோ மாற்றிருங்கண்ணே டைரக்டரும் சொன்னார் அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து என் ஃபேமிலியோட போய் கோயிலில் போய் சீட் எடுத்து பார்த்தேன். என் ஒய்ஃப் அந்த சீட்டை எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க. அவங்க எடுத்த பேர் இது மாற்ற முடியாது, ஏன்னா அதனால இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பேரே இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, சுப்ரீம் ஆர்டர் கொடுத்தாச்சு, அதனால் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நல்ல படம். இந்த படம் வந்து இந்த படம் நான் பார்த்தேன். நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கதையோட போக்கும் சரி, கதையோட இதையும் சரி, இறுதி வரை கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அந்த டைரக்டர். அந்த டைரக்டர் இப்போ வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் ஹீரோயின் வரதுக்கு லேட் ஆச்சு, அவங்க ஹைதராபாத்லேருந்து வரதுக்கு 7:30 ஆச்சு. நான் சொன்னேன், எங்கள் வரப்போ ரொம்ப லேட் ஆச்சு, எல்லாம் 9 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் நல்லா 6-2 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னாரு. எல்லாம் கரெக்டாக தலையிலே அடுத்து வந்து இங்கே வந்து ஜூன் 25 நேரம் அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்பார் போல தெரியுது டேரக்டரு. அவ்வளோ நேரம் பேசினார். ஸோ நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், எல்லா ப்ரொமோஷன் டீம்லேயும் நான் சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னோட படங்கள்லையும் சரி, நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வைட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்டையும் நான் சொல்லுவேன். நான் வந்து அந்த டீம்கிட்ட சொல்லுவேன், புதுசாக இருந்தாங்கன்னா சொல்லுவேங்க, பாருங்கள் மேலே போய் யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லாதீங்க, நாங்கள் வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், அப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் பண்ணோன்னு சொல்லாங்களா, அது யாருக்குமே தேவையில்லை. நீங்கள் ஜெயிச்சுட்டு பேசுங்க, அதை கேட்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா எல்லாம் கேட்டுட்டு வராங்க. ஆனால் திருப்பி இங்கே வந்துட்டு நன்றி நன்றி நன்றின்னே சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேது. தயவுசெய்து இனிமேல் இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறேன், அடுத்து நீங்கள் எந்த இன்டர்வியூ பண்ணாலும் யாருக்கும் நன்றின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, படம் ஹிட் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஜூன் 25 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம், அவங்ககிட்ட சொல்கிறோம், இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது அவங்க கடமை. ஆக்சுவலி படம் நல்லா இருந்தால் அவங்க மாதிரி வேறு யாரும் கொண்டாட மாட்டாங்கன்னா அதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சி. நான் எடுத்த படங்களை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் டியூட்டி இஸ் டு கிவ் அ குட் அண்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் தட். ஸோ அந்த ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆள். வாட்ஸ்அப் கால் மாதிரி இப்போ அலோன்னு சொன்ன 2 நாள் கழிச்சு அலோன்னு திருப்பி சொல்லுவான். மொத்தம் நல்ல சரியான டெக்னீஷியனாக ஒர்க்கு பேசணும்னு அவசியம் கிடையாது. பட் அவர் ஒர்க்கை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தென் யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன், சந்தோஷ் ராவணன். அதாவது சொன்னார், அந்த கதை சொல்லும்போது பிடிச்சிருந்து, பட் பணம் இல்லை எடுக்கிறதுக்கு, அதையும் சொன்னிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் செட் ஆச்சு. எனக்கு டீம் செட் ஆனது சரி தம்பி வா பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணோம். ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட், முக்கியமாக ஒரு கண்டென்ட். நான் பண்ண 2 படங்கள்லையுமே வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த படத்துலேயே வந்து இன்றைக்கி சமுதாயத்துக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் இருக்குது. அதை வந்து ஒரு கிரைம் த்ரில்லராக அந்த ஒரு கண்டென்ட் நம்ம வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ப்ரெஸ் ஷோவில் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நான் நம்புகிறேன். மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு சினிமாவில் இன்றைக்கி புதியவர்களோட வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நான் நிறைய பேசணும்னு எடுத்துட்டு வந்தேன், பட் எல்லாத்தையுமே அவங்க பேசிட்டாங்க. ஸோ அதனால தான் அவர் சார் சொன்னார், எல்லாமே முன்னாடி பேசிட்டா கடைசி யார் பேசுறது தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் நினச்ச எல்லாத்தையுமே அவங்க பேசிட்டாங்க. சிவி சாரும் நிறைய பேசிட்டாரு. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், எனக்கு
ஒரு புதியவர்களோ இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்களோ ஒரு திரைப்படம் பண்ணும்போது அது சரியான படமாக இருக்கும்போது வாங்குறவங்களும் சரி இல்லை மற்ற எல்லாருமே சரி அது சரியான இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து எல்லாருமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த சப்போர்ட் மட்டும் இந்த விநியோகஸ்தர்கிட்டையும் அந்த ஓடிடி சம்மந்தப்பட்டவங்களையும் நான் வந்து ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன். முதல்ல வந்துட்டு நீங்கள் படம் கொண்டு போகும்போதே இது ஆர்டிஸ்ட் இல்லாத படம் அப்படின்றத ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாமல் அது ஜஸ்ட்டு கொஞ்சம் வாங்கி பாருங்கள். எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாமே வந்துட்டு புதுசாக வந்த ஆர்டிஸ்ட் தான். பிகினிங்கில் வந்து அவங்க வரும்போது அறிமுகம் தான். இப்போது அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தாங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா சூப்பர் ஸ்டார் நிரூபிக்கப்படுவார். அதே மாதிரி ஒவ்வொரு இயக்குநர்களும் சரி இயக்குநர்களும் சரி அவருக்கு வாய்ப்பு வரும்போது அவரை ப்ரூவ் பண்ண முடியுது. புதியவர்கள் வரும்போது சரியான ஒரு படம் பண்ணுறாங்க, சரியான ஒரு கருத்தை நம்ம தெரிவிக்கும் போது அதை அவங்க சரியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணலாம். சரியான சொல்லிட்டு போயிடலாம். சரியாக இருக்கும் பட்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரெஸ் மீட்டிங் சார்பாக அனைத்து சினிமா சம்பந்தப்பட்ட அந்த விநியோகஸ்தர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை நான் கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. Absolutely well said. Thank you so much, sir. அடுத்ததாக வந்து எல்லாருமே நம்மளுடைய கதாநாயகனை பார்த்து ரொம்ப யங்னு சொல்லிட்டே இருக்காங்க. நான் நம்புறேன் நீங்க எவ்வளவு தூரம் யங்கா இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேஷன் ஃபார் சினிமா ரொம்ப யங்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எவ்வளவு அடிகள் வாங்கினாலும் மீண்டும் ரீவாம்ப் ஆகி I'm going to do it அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல. I think it's definitely an inspiration to all of us. And நிஜமாக நீங்க ஆசைப்படுற மாதிரி ஜெயிக்கக்கூடிய ஒரு படமாக இது அமையும். அதை நாங்களும் மேனிஃபெஸ்ட் பண்றோம், ப்ரே பண்றோம். நிறைய உழைப்பு பின்னாடி போட்டிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த படம் நாங்க உங்களை எப்படி பார்க்க போறோம், நீங்க வந்து எவ்வளவு தூரம் ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கறது உங்கள்கிட்ட இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பிரஜன் அண்ணா, over to you. பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அன்பு சிவம். சம்பஜன் சார், உங்கள் மனைவி வந்து அந்த பேப்பரில் எதோ எழுதி போட்டு எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் பல வருஷம் 20 வருஷமாக அவங்க போடுறதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் ஃபேமிலி பேக்கேஜோடு வந்திருக்கோம். எங்களுக்கு புக் பண்ண ஃபேமிலி பேக்கேஜோட வருவோம், வேறு ஆப்ஷன் இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக என்னடா எப்படியாவது ஜெயிச்சிடணுன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் என்னை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும். கூடவே எல்லா படங்களும் என்னை பார்க்குறாங்க. இல்லை நிறைய பேர், தேவராஜ் சார், நிறைய பேர் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, இந்த படம் ஜெயிச்சிடும், இந்த படம் உங்களுக்கு கரெக்டான கதை மாட்டலங்க, கரெக்டாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுங்கள். பட் ஒரு படம் ஒரு ஹீரோ தோளில் எடுத்து ஓடும்போது அது தோல்வி அடைஞ்சாலும் நல்லா ஓடினாலும் தோல்வி அடைஞ்சால் ஹீரோ மேலே தான் பழி போடுறாங்க. இல்லைன்னா ஏதாவது டைரக்டர் வந்து ஒரு கூ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த தோல்வியிலேருந்து எழுந்திரிச்சு ஒரு ஹீரோ அதெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறதுன்றது அந்த சைக்கிளில் தான் 20 வருடங்கள்லாம் ஓட்டிகிட்ருக்கோம். பட் ஏதாவது ஒரு படம் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு சாதம் அமைஞ்சிடாதா சொல்லி நான் மட்டும் ஓடாமல் என்ன ஒரு சைக்கிளில் இருக்கிற ஒரு காத்தாக இப்போ பெடலாக என் குழந்தைங்களும் என் மனைவியும் சேர்ந்து என்னை புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக நிச்சயமாக இந்த படம் அந்தரன் ஷுவர் ஷார்ட்டாக நிஜமால சான்ற நான் சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை. இவ்வளோ நாளாக நம்ம படங்கள் கதைகள் சூஸ் பண்ணியிருப்போம், எங்கேயாவது தப்புகள் நடந்திருக்கும். அதில் ஒரு தப்பு என் மேலே கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால் அது பிஸ்னஸில் சில இடத்துல போய் உட்காரும். கண்டிப்பாக உங்களோட ஹிந்தி பிஸ்னஸ் என்ன நடந்திருக்கு, உங்களோட அதர் லாங்குவேஜ் நடந்திருக்கு, எஃப்எம்எஸ் நடந்திருக்கு, இதை வச்சு தான் ஒரு கதாநாயகன் வந்து இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களோட பிஸ்னஸே இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஓடிடி மாறும், நம்ம அதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நல்ல படங்கள் பண்ணுவோம், படம் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. என்றைக்குமே தீபாவளி தான். சிவி சார் சொன்ன மாதிரி தான், டவுட் இல்லை. மெயினாக அதுக்கப்புறம் வந்து சாம்பசிவன் சார் உங்களோட 3வது படம் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கதை, நல்ல கருத்தை நீங்கள் முதல் அடவியில் எடுத்திருக்கீங்க, மனிதர்கள் எடுத்தீங்க. இந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கட்டணும். அந்த கெல்லாம் கட்டினா தான் எங்களை மாதிரி நிறைய பேர் வர முடியும். நீங்கள் அடுத்தடுத்து சந்தோஷ் மாதிரி புது இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி காயத்ரி கண்ணன் சொன்ன மாதிரி இல்லை, சாரி, ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய கண்ணன் இருக்குல்ல. அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோடனே டைட்டாக இருக்குது, சாப்பிட்றது இல்லை, பட்டினி கிடைக்கிறது இல்லைன்னா என்னன்னா, அன்னைக்கு அந்த பேண்ட்டோட ஜிப்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாம் ப்ரோ, சத்தியமா ப்ரோ, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்னைக்கு காஸ்டியூமர் வந்து வெளியே எங்கே சாப்பிட போயிட்டாரு, கிட்டத்தட்ட கரெக்டாக. ஆமாவா? ஆமாம், அன்னைக்கு அவர் இல்லை. அதுலேருந்து தான் அப்படி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் ஓகே தான். பட் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். நிறைய புதிய புதிய கதாபாத்திரங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. ராஜீவ், பிரியங்கா, ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கவனிக்க தர ஒரு கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும் 100%. ஸோ வர ஜூன் 25 படம் வருது. அதை வந்து தாண்டி என்னென்னா காட்டிட்டு போயிட்டாங்க. இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு. இதுதானே நான் அப்பயே ஞாபகம் வச்சுருக்கேன். அந்த முதல் முறையாக அந்த ஹோம்லி மியூசிக் வந்து இந்த எங்கள் படத்தோட ஆடியோ வாங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் நிறைய படங்களை வாங்கணும்னு ரொம்ப அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் வந்து மூவிக்கு நிறைய வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் பணத்தை தாண்டி நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிக் பாஸ் வீட்டில் நம்ம பல பேர்கிட்ட பழகிருப்போம். என்ன உள்ளே போகிறோம்ல, என்ன திருப்பி கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே நம்ம க்ளோஸ் தான். அதில் ஒரு சில பேர் நம்ம வந்து பிரதராகவும் சிஸ்டராகவும் ஃபேமிலியாகவும் ஒரு லவ்வாகவும் இருப்போம். அதில் பல பேர் இருக்குது. பட் இது தைரியமாக காலர் தூக்கி விட்டு சொல்லலாம். என்னோட பெரிய லவ், என்னோட சப்போர்ட் பிரதர் விக்ரம் அண்ட் சபரி. ஏன்னா அந்த வீட்டில் முதல் சண்டை போட்டு நான் வாட்டர் மெலன் கூட தான். அது எல்லாருமே தெரியும். தான் அவர் இல்லை, ஆனால் விடுங்க, அவரையும் கண்டன் கொடுத்துட்டு விக்ரம் கொடுப்போம். விக்ரம் கூட தான் அதிகமாக சண்டை போட்டிருக்கேன். பட் அது ஒரு விஷயம் இருக்குல்ல, யாரோட க்ளோஸாக இருப்பீங்களோ அங்கே தான் அதிகமாக சண்டை வரும். யாரோட சண்டை போட்டிங்களோ அந்த நட்பு தான் வெளியே நீடிக்குன்றது ஒரு சொல். அதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் எதுக்கு எடுத்தாலும் விக்ரம் கூட வந்து பெருசாக மீட் பண்ணுறல, பட் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். சபரி அண்ணா தான் கூப்பிடுவான். அதே மாதிரி சிவி சார் சொன்ன மாதிரி தான், அவர் படித்த காலத்துலேருந்து என்ன பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார். ஏன் அதை சொன்னார்னு தெரியல. சரி டேய் சும்மாறா, ஏன்டா. பட் ரொம்ப சந்தோஷம். யாரோ சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் நிறுத்திருக்கலாம், என்னை எடுத்துட்டாங்க உள்ள. பட் ஓகே, ஒரு காலத்தில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்யாணி சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி பார்க்க இருக்கணும். ஏன்னா சினிமா அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். என்னையுமே காலேஜில் புக் தூக்கிட்டு போனோம், என்றைக்கே ஒரு இடத்த பிடிக்கணும் ஆசைப்பட்டுருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு இந்த படம் எந்த விதத்திலும் தரவான குறைவான படமாக இருக்காது. கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான். நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக வந்து வீண் போகாது. உங்கள் நேரம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் நேரம் கரெக்டாக இருக்கணும், என் ப்ரொடியூசர் டைமும் கரெக்டாக இருக்குது. கடகராசி இல்லை, நான் கடகராசிங்க. கடகராசி ராஜயோகம். நிக்கில் சார் கடகராசி, நாங்கள் எல்லாமே கடகராசி. இல்லை நிஜமாக கடகராசி தான். நான் நிறைய வேறு ஆரம்பிச்சிருக்கேன் கடகராசியில். ஏன்னா மீனம் ராம்ஜி சுவாமிகள் மாரி ஆயிருப்போதுரா. ஓகே. மெயினாக வந்து ரொம்ப நெருங்கிய தம்பி இன்னும் வந்துட்டு இருக்கான். பாவம் எந்த இடத்துல இருக்கான்னு தெரியல. எஃப்ஜே அண்ணா பெங்களூர் ஷூட்டிங்ல இருக்கானா? வந்துடுறேன் 4 மணிக்கு ஃப்ளைட் நான் இறங்கி வந்துடுறேண்ணா. இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். கன்னிராஜ் இவன் 14 கண்டென்ட் வைக்கிறாங்கடா. ஓகே, அது மாதிரி பாவம் என்னைக்கு வந்துடுவாங்க. ஸோ மீண்டும் உங்களை வந்து ஆடியோவில் வந்து சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அன்பு விஷயம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியும் வணக்கமும். தேங்க்யூ வெரி மச் பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே. வரக்கூடிய ஜூன் 25 தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ஆந்திரன் திரைப்படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். மீண்டும் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். அண்ட்